குட் டே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சிபிஎஸ்சி கிரேட் 10ல் ஃபிசிக்ஸ் சாப்டர் 1. ஸோ அதை தான் நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்ருக்கோம். ஸோ அதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மிரர் ஃபார்முலா. ஸோ மிரர் ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு ஃபர்தராக நியூமரிக்கல் பண்ணுறதுக்கு இந்த மிரர் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ மிரர் ஃபார்முலோட டெரிவேஷன் நமக்கு கிடையாது. இந்த இயர் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கவனிச்சுக்கோங்க. மிரர் ஃபார்முலா 1/v + 1/u = 1/f. ஸோ இதுதான் மிரர் ஃபார்முலா. இந்த மிரர் ஃபார்முலா என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த மூணு குவான்டிட்டிக்கு இந்த மூணு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை ஷோ பண்ணுறது தான் மிரர் ஃபார்முலா. அதாவது v, u, f. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வினா என்ன யூனா என்ன சொல்லி. u அப்படின்றது என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், vன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், fன்றது ஃபோக்கல் லென்த். ஸோ ஒன்ஸ் அகைன் லெட் மீ ரைட் இட் ஹியர். v is object distance, u is image distance, and f is focal length. ஓகேங்களா? ஸோ இது வந்து மிரர் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட டெரிவேஷன் நமக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் another formula called magnification formula. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் சேஞ்ச் ஆஃப் இமேஜ் ஹைட் டு தி ஆப்ஜெக்ட் ஹைட். ஓகே, அதாவது இமேஜ் ஹைட் வந்து ஆப்ஜெக்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இமேஜ் ஹைட் வந்து ஆப்ஜெக்ட் ஹைட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா அது என்லார்ஜ். இமேஜ் ஹைட் ஆப்ஜெக்ட் ஹைட்டோட சின்னதாக இருந்துச்சுன்னா அது என்னது டிமினிஷ்ட். இமேஜ் ஹைட்டும் ஆப்ஜெக்ட் ஹைட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சேம் சைஸ். ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். இதான் மேக்னிஃபிகேஷன். அதோட ஃபார்முலாவும் அதுதான். m is equal to h dash by h is equal to minus v by u. ஞாபகம் வச்சுக்கோங்க, m is equal to h dash by h. இங்கே h dash அப்படின்றது இமேஜ் ஹைட், h அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஹைட். இமேஜ் ஹைட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹைட். அப்புறம் v அண்ட் u ஆல்ரெடி நான் சொன்னது, vன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா ஆஃப் மேக்னிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக நியூமெரிக்கல்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்டான நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமெரிக்கல் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் இது யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட என்ன பண்ணிக்கோங்க, இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு பின்டு கமெண்ட்லையும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப்பில் ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த டெலிகிராமில் கிடைக்கிற நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டைம் டு டைம் வீடியோ வாட்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே, டேக் கேர், பை.